விஜய் இஸ் ஓவர் 10%ங்க ஸ்டார்ட் வித். லேட்டெல்லாம் விஜய்க்கு லெஸ். 10%க்கு மேல தான் வாங்குவாருங்கிறீங்க. 10%க்கு மேல தான் விஜயோடைய வாக்கு வங்கி. அதுக்கு கீழே வந்தாருன்னா அவர் கம்ப்ளீட்டா கல்டிவேட் பண்ண ஃபெயில் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, நிச்சயமா இஸ் அபவுட் 10%. 10க்கு மேல தான் வாங்குவாருங்கிறீங்க. நிச்சயமா விஜய் இஸ் அபவுட் 10%. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே வேணாம். விஜய் 10க்கு மேல வாங்கிட்டாரு அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரம் இல்ல சிறப்பு. அதிமுகவுக்கு சேதாரங்கிறத தான் ஒரு வருஷமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, முதல் நாள்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம். அவர் அதிமுக வாக்கு வங்கியை தான் அவர் குறிவைக்கிறார். அதிமுக இல்லாமல் போனால்தான் அவர் திமுகவை எதிர்க்க முடியும் சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா? அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்க வேண்டியது அதிமுக. அப்பெல்லாம் விமர்சனம் பண்ணாம யார் வேண்டுமானாலும் எங்க கூட்டணிக்கு வரலாம்னு சொன்ன எடப்பாடி இன்னைக்கு வந்து எதிர்த்து பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொன்னார். அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜய் அவர்களை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. விஜய் தம்பி எங்க கூட்டணிக்கு வரணும். இதை விட பாஜக கூப்பிட்டாங்க பாத்தீங்களா? நயினார் நாகேந்திரன் ஓபனா கூப்பிட்டாரு என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு. தமிழிசை சவுந்தரராஜன். அப்ப இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு வந்து விஜய் வந்தாதான் இவங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த திமுக கூட்டணி அந்த அரித்மெட்டிக்கா உடைக்கிறதுக்கு வந்து விஜயால மட்டும்தான் முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க. விஜயோட இவங்க சேரணும். அந்த அரித்மெட்டிக்க விஜய் அவர்கள் தனியாவும் உடைக்க முடியாது. அதனாலதான் அவர் அன்னைக்கு பேசுறாரு, இந்த பழைய கணக்கெல்லாம் எடுத்துட்டு வராதிங்க, கால்குலேஷன் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராதிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இல்லாம இந்த கூட்டணி கணக்கை வச்சு இந்த எலெக்ஷன்ல நாம ஜெயிச்சலாம், தப்பு கணக்கு போடாதீங்க நான் சொல்றேன். அவர் வந்து அப்ப என்னன்னா, அவருக்கு வந்து இந்த கூட்டணி வந்து அரித்மெட்டிக்கா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறது அவருக்கும் தெரியுது. ஓகே, மக்கள் கிட்ட சொல்றாரு கூட்டணி மட்டுமே அவங்களுக்கு இதுவாகாது. அப்ப என்னன்னா அது மக்களை இந்த பக்கம் திருப்புறது.